என் தங்கப்பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த இந்த சனிக்கிழமை இன்று உனக்கு விடிந்திருக்கின்றது. அப்படி என்ன சக்தி வாய்ந்த சனிக்கிழமை என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு துரோகியை அம்மா இன்று அடையாளம் காட்டப் போகின்றேன். என் தங்கமே, மறைமுகமாக என்று சொல்லும் பொழுதே உனக்குள் மனதிற்குள் சிறு படபடப்பு வந்திருக்கும். நம் வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் அம்மா அதிகாலையிலேயே வந்து நமக்கு நல்ல வரங்களை அள்ளி கொடுப்பாள் என்று பார்த்தால், மறைமுகமாக இருக்கின்ற ஒரு எதிரியை அடையாளம் காட்டுகிறேன் என்று சொல்லி இன்னமும் நம்முடைய மனதை படபடக்கச் செய்கிறாளே என்று என் குழந்தை நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் சில துரோகிகளையும் சில எதிரிகளையும் நீ அவ்வப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்க கூடாதல்லவா? அதனால்தான் இந்த சனிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் தரித்திரங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் பெருகுவதற்கு உனக்கு இந்த நல்ல செய்தியினை கொண்டு உன் அம்மா வந்திருக்கின்றேன். நிச்சயமாக நான் தரப்போகின்ற செய்தி இன்று உனக்கு அதிசக்தி வாய்ந்த செய்திதான். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய மிக பெரிய பிரச்சனைகளுக்கு இன்று காரணமாக இருக்கின்றார். ஆனால் உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போலத்தான் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனை என்னவென்று தெரியாமல் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்கின்ற வேலை அங்கே பிரச்சனைகளில் முடியும் பொழுது உனக்கு புரிவதில்லை எதனால் இப்படியெல்லாம் நடந்தது என்று. என் தங்கமே, உன்னை பற்றி யாரேனும் அவர்களிடத்தில் விசாரிப்பார்களானால், எனக்கு தெரியாது என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்து விடுகின்றார்கள். ஒரு பொழுதும் உனக்கு நல்ல பெயர் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. மற்றவர்கள் மத்தியில் உன்னை நல்லவன் என்று நிரூபிக்க நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், இவர்கள்தான் நமக்கு நல்ல பிள்ளை என்று சான்றிதழ் கொடுப்பார்கள் என்று. ஆனால் அதற்கு அவர்கள் ஒருபொழுதும் தயாராக இல்லை. அப்படியானால் இவர்கள் யாராக இருக்க முடியும்? இவர்கள் மனதில் அப்படி என்ன எண்ணங்கள் இருக்கின்றது? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒருவர் இப்படி நினைக்கிறார் என்றால் அவரினுடைய சிந்தனைகள் எத்தனை மோசமானதாக இருக்க முடியும் என்று நீ சிந்தித்துப்பார். என் தங்கமே, இன்றே நான் சொல்கின்ற இவரை அடையாளம் கண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைத்து விட வேண்டும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக நீ இறுதி வரை கேட்டு நான் சொல்வது யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு நீ இந்த செயலை செய்தால் போதும். ஒருவேளை நான் சொன்ன பிறகும் உனக்கு புரியவில்லை அல்லது இப்படி யாருமே என்னுடைய குடும்பத்தில் இல்லை என்று நீ சொல்வாயானால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். நான் சொல்கின்ற அடையாளங்கள் அவர்களோடு பொருந்துகின்றதா? நான் சொல்வது போலத்தான் அவர் உன்னோடு நடந்து கொண்டாரா என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். என் தங்கமே, உன்னுடைய குடும்பம், அதாவது உன்னுடைய தந்தை வழி, தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய ஒரு குழந்தை, அவர் ஒரு ஆண் என்பதை நான் இப்பொழுதே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதாவது உனக்கு முறையாக வருகின்ற ஒரு உறவு. என் தங்கமே, இந்த உறவானது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரிடத்திலும் ஒன்று போல பழகுவதில்லை. ஒருவரிடத்தில் அதிகமான பாசத்தையும் இன்னொருவரிடத்தில் சற்று பாசம் இல்லாதது போலவும் அதிகமாக நடந்து கொள்பவர். சில காலமாக இவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னுடைய குடும்பத்தை காணவோ அவர்களிடத்தில் நலம் விசாரிக்கவோ வருவது கிடையாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் அவர்களின் வருகை அத்தனை அதிகமாக இருந்தது. உன்னை பெற்றவர்கள் அவர்களுக்காக செய்த விஷயங்கள் ஏராளம்.
அவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை அடுத்த நிலையை அடைந்த பிறகு, அதாவது ஒரு திருமணமான சூழ்நிலை வந்த பிறகு, அவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. உங்கள் குடும்பத்திற்குள் வருவது அந்த பெரிதாக இல்லை. ஆனால் நீ அந்த குடும்பத்திற்கு, அதாவது அவர்களினுடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது முன்பு இருந்தது போல அல்லாமல் இப்பொழுது வரவேற்புகள் சற்று குறைய தொடங்கிவிட்டது. அதனாலோ என்னவோ உன்னுடைய குடும்பத்தில் யாருமே அங்கு செல்வதில்லை. எல்லோருமே அங்கு செல்வதை குறைத்து கொண்டார்கள். இதற்கு எல்லாம் என்ன காரணம்? இவர்களின் மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் உங்களுக்கு அத்தனை கஷ்டத்திலும் அத்தனை உதவிகளையும் செய்தவர்கள் இன்று வெகுவாகவே உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி நிற்கின்றார்கள். உங்களுக்கு ஒன்று என்றால் ஓடி வருகின்றவர்கள் இன்று என்ன நடந்தாலும் அதை கண்டு கொள்வதில்லை. அது மட்டுமல்லாமல் இதைத்தான் செய்யவில்லை என்று நினைத்தால் மாறாக உங்களினுடைய குடும்பத்திற்கு எதிராகவும் சில செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் நடந்த உண்மை என்னவென்பதை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்த சகோதரரினுடைய குழந்தைகள் சிலர் அவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை உங்களை பற்றி புகட்டி கொண்டே இருக்கின்றார்கள். இங்கே நடக்காத விஷயங்களையும் நடப்பது போல சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் பெயரையும் அவர்கள் மனதில் கெடுத்து வைத்து விட்டார்கள். இதனால் அந்த ஆண் செய்கின்ற விஷயம் மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதும் உங்கள் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா சொன்ன விஷயம் 2. ஒன்று, இந்த செயலை செய்து கொண்டிருப்பவர் உன்னுடைய தந்தை வழியில் அவரினுடைய சகோதரியினுடைய பிள்ளை. 2வது, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த ஒருவரினுடைய குழந்தைகள். என் தங்கமே, உடன் பிறந்த ஒரு ஆண் உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படி அடையாளத்தை கொண்ட ஒருவர் இருக்கிறார் என்றால் என் தங்கமே, அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடம் குடும்பத்திற்கு செய்து கொடுத்த இவர் இன்று எந்த கஷ்டத்திலும் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதிகமாக உன் இல்லத்திற்கு வருவது கிடையாது. ஆனாலும் அவர் உனக்காகவோ உன்னுடைய குடும்பத்திற்காகவோ எந்த நல்ல செயல்களையும் இப்பொழுதெல்லாம் செய்வதில்லை. மாறாக தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி அம்மா, இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, இந்த நாளை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முதலில் இவர்களை பற்றிய விஷயங்களை சொல்லிவிடு. இவர்களின் எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொல்வது போலவும் உன்னுடைய மனதில் இருப்பதும் ஒன்று போல பொருந்தி இருக்குமானால் நிச்சயமாக நான் சொன்ன அவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பெயர்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு விடுவாய். என் தங்கமே, நேரடியாக எதுவும் செய்யாமல் மறைமுகமாக இருந்து கொண்டு மற்றவர்களின் பெயர்களை கெடுப்பது என்பது மிகவும் தவறான செயல் அல்லவா? அதுவும் குடும்பத்திற்குள்ளேயே இது போன்று செய்பவர்களை முதலில் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நீ ஒதுக்கி வைப்பது மிகவும் நல்லது. என் தங்கமே, இந்த செய்தி ஒருவேளை உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்குமானால் நீ இன்னமும் பாச வலைக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றாய். தேவையில்லாதவர்களின் வலைக்குள் இன்னமும் சிக்கி தவிக்க போகிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் இது போன்று செய்பவர்களை நீ முதலில் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்து விட்டாலே போதும். இந்த நாளில் இந்த விஷயத்தை செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து நீ தப்பித்து கொள்வாய்.
இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எந்த நேரத்தில் எப்படி வரும் என்றே தெரியாது. அதனால் இவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதே உனக்கு மிகவும் நல்லது என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ நல்ல விஷயங்களை தெளிவாக செய்துவிடு. உனக்கு மனமகிழ்ச்சி நிச்சயமாக கிடைத்துவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.